இந்த வரதனுக்கு உமது விருப்பப்படி புஷ்ப கைங்கரியமும் ஆலவட்டம் சுழற்றும் கைங்கரியமும் செவ்வனே நடைபெற்றுதானே வருகிறது. அதுபோல இதுவும் நடக்கும். உன் பேச்சை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அந்த சாரதி உமது காலடி மண்ணை எடுத்து பூசிக்கொண்டான். அதனால் அவனுக்கு எப்படி மோட்சம் கிட்டும் என்று கேட்க வருகிறீர்? என்னை பொறுத்தவரை நீர் ஒரு சிறந்த பக்தர். இந்த பெருமாளின் பிரீத்திக்காகவே கைங்கரியம் செய்து வருகிறீர். யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்வதில்லை. பகவானின் நாமங்களை உடம்பிலும் தரித்து உள்ளத்திலும் தரித்து ஸ்ருதையுடன் பெருமாளுக்கு சேவை செய்யும் பாகவதோத்தமர். ஆகவே உமது காலடி மண் அவனை நிச்சயம் வீடு பேற்றை அடையச் செய்யும். அவன் மற்றொன்றும் கேட்டான் வரதா? எப்போது மோட்சம் என்று கேட்டானே, அதை பற்றிதானே? ஆமாம். நம் கோவிலின் பின்புறத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. அந்த மரத்தில் இலைகள் இருக்கிறதல்லவா? நிறையவே இருக்கிறதே. அந்த இலை பிரயந்தம், அதாவது அந்த மரத்தில் உள்ள இலைகளின் அளவு ஜென்மம் முடிந்ததும் அவனுக்கு மோட்சம் கிட்டும். என்ன, அவ்வளவு காலங்கள் அவன் காத்திருக்க வேண்டுமா? அத்தனை ஜென்மங்களா? நீர் ஏன் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைகிறாய் நம்பி? நான் கூறியதை அப்படியே போய் சொல். நீ சொல்வதை நம்பி அப்படியே அவனிடம் சொல்லிவிடட்டுமா? நம்பி, நீரே என்னை நம்பாவிட்டால் வேறு யார் என்னை நம்புவார்கள்? நம்பிக்கையோடு தெரிவித்துவிடு. பாவம் அந்த சாரதி. அவனுக்கு இன்னும் அத்தனை ஜென்மங்கள் இருக்கிறதா? இதை நான் அவனிடம் எப்படி சொல்வேன்? என்ன வானத்தையே அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுவா, ஏதோ சிந்தனையில் இருந்தேன். ஆமாம், தனியாக வந்திருக்கிறாய். எப்பொழுதும் தோழிகள் புடைசுடத்தானே இருப்பாய். ஆமாம், ஆனால் இப்பொழுது நான் உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன். என்னையா? ஆமாம், உங்களைத்தான். ஏன், பெருமாளிடம் ஏதேனும் வேண்டிக் கொள்ளப் போகிறாயா? அது குறித்து ஏதாவது விளக்கம் தேவைப்படுகிறதா? இல்லை. பிறகு வேறென்ன? விளக்கம் தேவைப்படுகிறதுதான், ஆனால் பெருமாள் குறித்தல்ல. உன் சந்தேகங்களையெல்லாம் தீர்க்கும் அளவுக்கு எனக்கு ஞானமில்லை. இருந்தாலும் கேள், விளக்க முடியுமா என்று முயற்சிக்கிறேன். நான் நடந்தவைகள் எல்லாம் கேள்விப்பட்டேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனக்கு தெரியும், நீங்கள் போதிய அளவிற்கு உங்கள் செயல் குறித்து அனைவரிடமும் விளக்கியிருப்பீர்கள். ஆனாலும் ஒருவேளை மற்றவர்களிடம் கூற முடியாத அளவிற்கு ஏதேனும் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு கூறுவீர்களோ என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. எதை வைத்து உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை? என்ன, சொல்ல மாட்டாயா? சரி, போகட்டும். என்ன கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கேள். வேண்டாம், நீங்கள் என்னிடம் கோபித்துக் கொள்வீர்கள் என்று தோன்றுகிறது. நான் எதையும் கேட்கவில்லை. வருகிறேன். நில். பரவாயில்லை, நான் கோபிக்க மாட்டேன். கேட்க வந்ததை தைரியமாக கேள். கோவிலுக்குள் நீங்கள் அந்த சிறுவனை அழைத்து போனது உங்களுக்கு தவறென்று தோன்றவில்லையா? தவறு என்று என் மனம் கூறும் காரியங்களை நான் செய்வதே இல்லை. எல்லோரிடமும் கூறியதைத்தான் நான் உன்னிடமும் கூற முடியும். நான் செய்யும் ஒரு செயல் யாரையாவது பாதிக்கிறது என்றால் அதை செய்யாமல் இருப்பதுதான் உத்தமம். ஆனால் நான் செய்த இந்த செயல் யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கவில்லையே. பெரியவர்களின் மனங்களை நோகடித்திருக்கிறீர்கள். அவர்களை உங்கள் செயல் பாதித்திருக்கிறதே. அது அவர்கள் செய்து கொண்ட கற்பனை. அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. என் தகப்பனார் உங்களின் தகப்பனாரை பற்றியும் உங்களின் குடும்பத்தின் பெருமையை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வைணவ குடும்பம் கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்க கூடாது என்பது
எவ்வளவு பெரிய தண்டனை! தண்டனைதான். என்னால் அவர்களும் அந்த தண்டனையை அனுபவிப்பது குறித்து எனக்கும் மிகுந்த வருத்தம்தான். ஆனால் ஒன்றை நன்றாக யோசித்துப் பார். 1 வருட காலம் ஆதிகேசவ பெருமானை தரிசிக்க கூடாது என்ற வேதனையே நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே. பிறந்தது முதல் இறக்கும் வரை வாழ்நாள் முழுவதும் கோவிலுக்குள் போகக்கூடாது என்ற கொடூரமான தண்டனையை சாதி என்ற பெயரால் பல அப்பாவிகளுக்கு இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறதே. அதை எப்படி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? கோவிலுக்குள் வந்து பெருமாளை சேவிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு என்று சொல்வதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. முன்னோர்கள் செய்து வைத்த கட்டுப்பாட்டை தவறென்று சொல்கிறீர்களா? ஒட்டுமொத்தமாக நான் அப்படி சொல்லவில்லை. முன்னோர்கள் கூறியதை தட்டாமல் நடைமுறைப்படுத்துபவர்கள்தான் பெரும்பாலானவர்கள். ஆனால் அதை அலசி ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்பவர்கள் மிக சிலரே. அப்படி ஆராய்ந்ததில் எனக்கு உட்பட்டது இதுதான். நம் முன்னோர்கள் குறிப்பிட்ட சிலர் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னது அந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்றாக இருந்திருக்கலாம். அப்போதைய சூழ்நிலைக்கு அது பொருத்தமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அது தேவையில்லை என்பதுதான் என் கருத்து. உங்களிடம் எத்தனையோ விரும்பத்தக்க குணங்கள் உள்ளன. முன்னோர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அதில் இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இல்லை தஞ்சாம்பாள், காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்வதுதான் பக்குவம். எங்கு செல்வதானாலும் காலார நடந்தே சென்று கொண்டிருந்த நாம் சக்கரம் என்பதை மனிதன் கண்டுபிடித்த பிறகு உலகில் எவ்வளவு மாற்றங்கள்! அந்த மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? வெறும் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் மட்டுமே உண்டு வந்த நாம் நெருப்பை கண்டுபிடித்த பிறகு சமைத்து உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையா? மாற்றங்களை பின்பற்றாத சமுதாயம் பின்னோக்கிதான் போகுமே தவிர ஒரு நாளும் முன்னேறாது. நீங்கள்தான் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டுமா? வேறு எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. நீ இப்படி நேரடியாக கேட்டது எனக்கு மகிழ்ச்சியே. அதாவது இந்த சமுதாயத்தை நான் தான் முன்னேற்ற வேண்டுமா? எனக்கென்ன தலைவிதி என்று அனைவரும் நினைத்துவிட்டால் எப்படி விடிவு பிறக்கும்? முதல் அடியை யாராவது ஒருவர் எடுத்து வைக்கத்தான் வேண்டும். அது நானாக இருக்கட்டுமே. முதியவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இளைய சமுதாயம், அதாவது உன்னை போன்றவர்களாவது என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். நீயும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். ஒருவேளை இந்த சமுதாயத்தை நான் தான் சரிவர புரிந்து கொள்ளவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. சரி, இந்த சமுதாயம் இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடும் சாதி வேற்றுமைகளோடும் தான் இருக்க வேண்டும் என்பது அதன் சாபம் என்றால் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஒன்றை கேள், அப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் நிச்சயம் வெறுப்பவனாகவும் எதிர்ப்பவனாகவும் தான் இருப்பேன். இது உறுதி. சாமி, சாமி நில்லுங்க சாமி. சாமி உங்களை தான். சாமி நில்லுங்க சாமி. ஏன் போறீங்க? சாமி நில்லுங்க சாமி. சாமி 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 நில்லுங்க சாமி. ஓ, சாரதியா? நான் வேறு யாரோ என்று நினைத்தேன். எப்படி இருக்கிறாய்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சாமி. உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த வழியாகத்தான் நான் காஞ்சியம்பதிக்கு நித்தியப்படி சென்று வருகிறேன். உன்னைத்தான் காணவில்லை. சாமி, இதே இடத்துல தான் உங்க வரவுக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 2-3 நாளா தான் கழனி வேலை இருந்ததுனால வர முடியல. அதே போல் இன்றும் இருந்திருக்கலாமே சாரதி. சாமி, என்ன சொன்னீங்க சாமி? அது ஒன்றுமில்லை. ஆமாம், நீ என்ன வேலை செய்வதாக சொன்னாய்? கூலி வேலை செய்யறேன் சாமி.
இன்ன வேலைன்னு இல்ல, மாட்டுக்கு பால் கறக்க சொன்னா கறப்பேன். புல்லு, காட்டு செடி இதெல்லாம் வளர்ந்து கிடந்ததுன்னா அதெல்லாம் நல்லா செதுக்கி சுத்தம் செஞ்சு கொடுப்பேன். சம்சாரிங்க இல்லையா, ஏதாவது வேலை செஞ்சு தானே பழைக்கணும். எதுக்கு கேட்டீங்க சாமி? நீ செய்கின்ற வேலையை திருப்தியாக செய்கிறாயா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்டேன். வேலைலாம் ஈடுபாடோட செய்வேன் சாமி. ம், வருமானமா என்னமோ அவங்க நினைக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதை நான் திருப்தியா வாங்கிப்பேன் சாமி. செஞ்ச வேலைக்கு ஏதோ கூலின்னு ஒண்ணு கிடைக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் விடுங்க சாமி. எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்க சொல்லியிருந்தனே, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. உங்களை தான் சாமி. ஆ? வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்டீங்களா சாமி? ஆ? அது சரி, நீ காலை உணவு சாப்பிட்டாயோ? பேச்ச மாத்தாதீங்க சாமி. தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி. நான் கேட்ட கேள்விக்கு வரதராஜ பெருமாள் பதில் சொன்னாரா? அதுதான் நீயே சொல்கிறாயே நான் பேச்சை மாற்றுகிறேன் என்று. நாம் வேறொரு நாள் சந்திக்கலாம். இந்த புஷ்ப மாலையை அந்த வரதனுக்கு விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும். வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்க சாமி. நீங்க கேட்டுட்டு வரேன்னு சொன்னதுனால பேச்சு மாற மாட்டீங்க. நிச்சயம் வரதன் கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த பெருமாள் என்ன சொன்னார் சாமி? சொல்லுங்க சாமி. சாரதி, வரதராஜன் பதில் கொடுத்து விட்டார். ஆனால் அது உனக்கு அனுகூலமாக இருக்குமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்க வேணாம் சாமி. பெருமாள் என்ன சொன்னாரோ அதை தயங்காம உங்க திருவாயால சொல்லுங்க. விடமாட்டேன் என்கிறாயே. சரி, சொல்கிறேன். நம் கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருக்கிறதல்லவா? ஆமா சாமி, இருக்கே. அந்த மரத்தில் நிறைய இலைகள் இருக்கிறதல்லவா? ஆமா சாமி, மேல சொல்லுங்க. அதாவது அந்த இலைகள் பரியந்தம் ஜென்மாக்கள் உனக்கு இருக்கிறதாம். இருந்துட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் அதன் பிறகு என்ன? அதன் பிறகு உனக்கு மோட்சம் உண்டு என்று கூறினார். எனக்கு மோட்சம் உண்டா? ஐயா, எனக்கு மோட்சம் இருக்கு, எனக்கு மோட்சம் இருக்கு, எனக்கு மோட்சம் இருக்கு, எனக்கு மோட்சம் இருக்கு. ஆஹா, பெருமாளே, உன்னோட கருணையே கருணை. இந்த பிறவிலேயே என்னுடைய குருநாதரை என் கண்ணில் காமிச்சிட்டேன். மோட்சம் இருக்குன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சிட்ட. நீயே கருணாமூர்த்தி. சாரதி, மோட்சம் உண்டு என்றதும் நீ இவ்வளவு குதூகலம் அடைகிறாயே. அந்த மரத்தின் இலைகள் பரியந்தம், அதாவது இலைகளின் எண்ணிக்கை அளவிற்கு ஜென்மாக்கள் உண்டு என்று சொன்னாரே, அதை நினைத்து நீ கலங்கவில்லையா? இதுல கலங்குறதுக்கும் கவலைப்படத்துக்கும் என்ன இருக்கு சாமி? இலைய பத்தி அவர் சொன்னதை இப்படி கூட எடுத்துக்கலாம்ல சாமி? எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது அந்த மரத்துல இலை இருக்கிற காலம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம்ல. இலையுதிர் காலம் வரும்போது அந்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுமே. அப்ப என் காலமும் குறுகி எனக்கு மோட்சம் சீக்கிரம் வந்துடல சாமி. ஐயா சாரதி, எப்படி நீ இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய்? எல்லாம் உங்க காலடி மண்ணோட மகிமைதான் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு வீடு பேரும் உண்டு. இது போதும் சாமி. அப்புறம் சாமி, நான் உங்களை ஒண்ணு கேட்கணுமே. உங்களுக்கு எப்போ மோட்சம் சாமி? அது அந்த வரதன் கிட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க சாமி, உங்களுக்கு எப்போ மோட்சம்? அது அது நான் கேட்கவில்லையே. என்ன சாமி, இது வரைக்கும் மோட்சத்தை பத்தி நீங்க கேட்காம இருப்பீங்க. அதையும் கேட்டு சொல்லுங்களா சாமி. உனக்கு என்னப்பா அதில் அவ்வளவு அக்கறை? இருக்காதா சாமி? நீங்க என் குருநாதராச்சே, அந்த வரதனோட சிறப்பான பக்தராச்சே, மாபெரும் உத்தமராச்சே. இங்கேயும் நான் உங்களுக்கு பல நாள் சேவை செஞ்சு வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் உங்களுக்கு பாத பூஜை செஞ்சு நான் வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன்ல சாமி. அதுக்காகவாவது கேட்டு சொல்லுங்க சாமி. சாரதி, இதுவரை நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையப்பா. எதையும் யோசிக்க வேணாம் சாமி. உடனே வரதராஜ பெருமாளை கேளுங்க. நான் சந்தோஷமா புறப்படுறேன் சாமி. என் குழப்பத்தை தீர்த்து வச்சிட்டீங்க. நான் புறப்படுறேன் சாமி. உன் குழப்பம் தீர்ந்து விட்டது. ஆனால் என்னை குழப்பி விட்டு சென்று விட்டாயே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான்
என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. திருக்கட்சி நம்பிகளே, வாவரதா, என்ன வருத்தம் என்கிறீர், விருப்பம் என்கிறீர், நம்மாழ்வாரின் பாசுரம் பாடி விண்ணப்பம் என்கிறீர்? ஆமாம் வரதா, முதலில் இப்படி உட்கார். எப்போதும் நின்றபடியே பேசும் இந்த வரதனை அமர்ந்த நிலையில் வைத்துக்கொண்டு பேச ஆசையோ? ஆமாம் என்றுதான் வைத்துக் கொள்ளேன். சரி, கவரியை வைத்துக்கொண்டு ஏன் சும்மா இருக்கிறீர்? எனக்கு புழுக்கமாக இருக்கிறது. சற்று எமக்கும் வீசேன். அதனால் என்ன வரதா, வீசினால் போகிறது. அமர்ந்து கொண்டு பேச வேண்டும் என்றால் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது என்று சொல். ஆமாம் வரதா, அடியேன் தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறேன். தெளிவற்ற நிலையில் திருக்கட்சி நம்பிகளா? நம்ப முடியவில்லையே. என்ன செய்வது? பிறருக்கு ஏதாவது கேட்க வேண்டும் என்று வரதனிடம் வரும்போது தெளிவிற்கு குறைவில்லை. ஆனால் அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம் என்றவுடன் தெளிவற்ற நிலையில் தள்ளப்பட்டு விட்டேன். இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. பிறர்க்கென்று கேட்கும் போது என்று ஏதோ சொன்னீரே, அந்த சாரதிக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்து விட்டீரா? தெரிவித்து விட்டேன். அவன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அடியேனின் நிலைதான் இப்படி மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? அதுதான் சொன்னேனே வரதா, தெளிவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். என்னிடமிருந்து தகுந்த விடையை பெற்ற அவன் அடியேனை பற்றி ஒரு கேள்வி கேட்டான். அதில் நான் ஆடிப்போய் விட்டேன். கேட்டானா அல்லது கேட்க சொன்னானா? வரதா, நீ ஒரு தீர்க்கதரிசி, அனைத்தையும் சட்டென்று புரிந்து கொள்கிறாயே. உமது திருவாயால் எமக்கு ஒரு சான்றிதழ் என்றால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். சரி, என்ன கேட்க சொன்னான்? அதை அந்த வரதனிடம்தான் கேட்க வேண்டும். நம்பிகளே, நான் சொன்ன பதிலை தானே நீர் அவனிடம் சொன்னீர். இப்போது அவன் கேட்க சொன்னதையும் என்னிடமே சொல்லும். பதிலை சொல்கிறேன். கேட்கலாம், உன்னிடமே கேட்கலாம். பல நேரங்களில் பல கேள்விகளுக்கு நீ சொல்லிய பதில்களில் அடியேன் தெளிவடைந்திருக்கிறேன். அந்த வரதனிடம் கேட்பதும் பேசும் இந்த வரதனிடம் கேட்பதும் ஒன்றுதான். அந்த வரதன் தான் நீ. அப்பாடா, இப்பொழுதுதான் நீ என் வழிக்கு வந்திருக்கிறாய். சரி சரி, நீ கேட்க வேண்டியதை கேட்டுவிடு. அது வரதா, அடியேனுக்கு மோட்சம் உண்டா? நீ தயங்கி தயங்கி கேட்கிறாய். நான் தயங்காமல் சொல்லிவிடுகிறேன். உமக்கு மோட்சம் இல்லை. என்ன அப்படி பார்க்கிறீர்? வரதா, உமக்கு வீடு பேறு இல்லை என்றேன். நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா வரதா? சொல்வது வரதன் நம்பிகளே. நிஜத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியானால் இதுவரை அடியேன் செய்த கைங்கரியத்தில் வரதனுக்கு உகப்பில்லையா? அப்படி உகக்கும்படி நீர் என்ன செய்ததாக நினைக்கிறீர்? அடியேன் நித்தியப்படி ஆளவட்ட கைங்கரியமாக கவரி வீசினேனே. நீர் வீசினீர், நான் பேசினேன். அதற்கு இது சரியாகிவிட்டது. என்ன இப்படி சொல்கிறாய்? நம்பிகளே, நீர் நித்தியப்படி கவரி வீசினீர். அதில் நான் புறம் குளிர்ந்தேன், அகம் குளிரவில்லையே. அதாவது பாதிதான் குளிர்ந்திருக்கிறேன். நீ சொல்வது என்ன புரியவில்லையா? எனக்கு செய்யும் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் அல்லவா? அதனால் நீர் மோட்சத்தின் வாயிலுக்கு, அதாவது பாதி தூரம் வந்து விட்டாய் என்று பொருள். மீதி தூரம் கடப்பதற்கு என் அடியாருக்கு நீர் கைங்கரியம் செய்திருக்க வேண்டும்.